ஒரு பிரசவத்திற்கு தாய் தன்னை ஒப்படைப்பது போல் கல்விக்கு உன்னை முழுமையாக ஒப்படை. இந்த 3 மாசம் பார்த்துக்கலாம், உன்னை தோற்கடிக்கவே முடியாது. எல்லாரும் என்கிட்ட சொல்வாங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நான் தோற்கின்றவர்களை மன்னிப்பதே இல்லை. எதுக்கு தோத்த யோசி, அதுக்காக வந்த அறிவு இருக்குல்ல, புரியுதுல்ல, எங்க மிஸ் பண்ண கூடாது. மார்க் டெஸ்ட்லயே நீ வந்து கணிச்சுக்கோ, மார்க் டெஸ்ட்லயே அடிச்சு காட்டு, டைம் லிமிட்டை சுருக்கு. உன்னுடைய உயிர் எல்லாம் அந்த எக்ஸாமினேஷன்ல மட்டுமே இருக்கணுங்கிற துணிச்சல் உனக்கு வரட்டும். முதல்ல யாரையும் சார்ந்துக்காத. எனக்கு சொல்லி தந்துருவியோ, இதெல்லாம் ஒரு மேட்ரா? எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமத்தான் கேட்குறேன்னு ஒருத்தன் சொல்கிறானா, தெரிஞ்சு கேட்குறான். எனக்கு எல்லாம் தெரியும்னு எவனா சொல்கிறானா, உனக்கு ஒன்றும் தெரில. ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ லெவல். வாழ்க்கையை ஜீரோவில் இருந்து ஆரம்பி. மனசுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கணும்? ஒரு குழந்தை போல் இரு. கற்றுக்கொள்வதில் ஒரு குழந்தை போல் இரு. ரொம்ப உஷாரா இருங்க. உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறான்ல, அவனுக்கு ஆழ் மனசுல ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கு, சத்தியமா இருக்கு, இந்த அவையில இருக்கு. நான் தோத்தாலும் பரவாயில்லடா டேய், உன் பேர் வந்துடக்கூடாதுடா, ஏண்டா இப்படி படிக்கிற என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்தில் இருக்கலாம். உஷாரா இரு. நான் சும்மா உனக்கு சிண்டு முடிச்சு விட சொல்லல. நான் பல்வேறு பயணங்களில் வந்தவள், எனக்கு தெரியும். கூடவே இருப்பாங்க, வெளியிலேயே போவேன். மச்சான் படம் போலாமாடா? ஹேய் நாளைக்கு டெஸ்டடா, வந்து படிக்கலாடா வாடா. சொல்வதற்கு வாய் இருக்கிறது, கேட்பதற்கு காது உன்னிடத்தில் இருந்தால் நீ அங்கே தோற்கிறாயோ, அதுக்கா வந்தோம். இதை சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும் என் பிள்ளைகளே. நோ என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இந்த காலகட்டம் உங்கள் தவக்காலம். இந்த காலகட்டத்தில் பலவீனங்களுக்கு நோ சொல்லி பழகுங்க. யாரும் கூட கிடையாது. சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, எக்ஸாமினேஷன் எழுதனா தனித்தனியா தான் எழுதணும், ரிசல்ட் தனித்தனியா தான் வரும், சேர்ந்து வராது. அதனால இங்க வந்து கம்பானியன்ஷிப் இருக்கலாமே தவிர நோ ஃப்ரெண்ட்ஷிப். ஐ எம் சாரி டு சே திஸ் ஆஸ் a டீச்சர். ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம், கம்பானியன்ஷிப் வச்சுக்கோ. சேர்ந்து படிக்கலாம், இருக்கலாம், எல்லாம் சரி. ஆனால் நோக்கம், இலக்கு என்பது மிக குறுகிய காலத்தில் வந்திருக்கிறீர்கள். அந்த குறுகிய காலத்தில் சில விஷயங்களை சம்பாதித்து விட்டு செல்ல வேண்டும் என்கின்ற மிக மிக நுட்பத்தோடு இருங்கள். I will never become personal in official matters. பர்சனலே ஆக மாட்டேன், ப்ரொஃபஷனலா இருப்பேன். ப்ரொஃபஷனலா இரு, அஃபிஷியல் மேட்டர்ல பர்சனல் ஆகாத. என்னை விட்டு நீ சாப்பிட போயிட்டியா, போ, என்கிட்ட பேசாத. உனக்காக தானே சீட் பிடிச்சி வச்சிருந்தேன், நீ பக்கத்தில் உட்காரல. என்னடா மச்சான் வரேன்னு சொன்ன 3 மணிக்கு 4:30 மணி வரலாம் உட்காந்துட்டு இருக்கிறேன், வரல சொல்லிட்டு போறது இல்லையா? படா, அதற்காக வர இல்லை. டோன்ட் பி பர்சனலைஸ்ட். இது உன்னுடைய பர்சனலை வளர்த்துக் கொள்வதற்கான காலம் இல்லை. இப்படி காலம் இல்லை என்று சொல்வதற்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். அந்த துணிச்சல் இல்லை என்றால் நீ பர்சனலைஸ் ஆனா இன்னும் 4 வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுவேன். வந்து வந்து படிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், கிளியர் பண்றது கஷ்டம். இல்லைன்னா ஹிட் ஆஃப் த புல்சை, ஒரே டைம்ல அடிச்சு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உன் இலக்கு, உன்னுடைய வட்டம், உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் வேறு. அங்கு செல்வதற்காக இங்கே நீ பயிற்சிக்கு வந்திருக்கிறாய். நீ பயிற்சியாளர் என்பதிலே கவனம் வை. நீ கல்வி கற்பதற்காக வந்திருக்கிறாய் என்கின்ற கவனம் வை. இந்த கவனம் வைத்திருக்கின்றவர்களுக்கு எனர்ஜி கூடுதலா கிடைக்குது. போ, இலக்கோடு போ. உன்னுடன் இருப்பது எது? உன் இலக்கு. இரவு பகல் என்று பாராமல் உழை, படி. படித்து முடித்து ஒரு இலக்கை. இவங்க சொல்றாங்கல்ல 22,000 பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அந்த 22,000 பேரில் இதோ இந்த சபையில் இருக்கக்கூடிய 2,000 பேரும் சேருங்கள். இதோ என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னும் 8,000 பேரும் இதில் சேர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த வருடத்திற்கான தேர்வு முடிவுகள் வருகின்ற பொழுது ஒண்ணு கூட தோக்க கூடாதுப்பா. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு கூட தோக்கிறதுக்காக வந்தோம். எதுக்கு தோக்கிறது? எல்லாரும் என்கிட்ட சொல்வாங்க பெட்டர் லக். முக்கியமா இந்த மாதிரி மிஷன்ல இருக்கிறவங்க லவ் பண்ணாதீங்க. சனி, அது அந்த நினைப்பு சனிய நினைப்பு, எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நம்மள உள்ள பிடிச்சி இழுக்கும். அதுலயும் முக்கியமா லவ் பண்ற பக்கத்துல உட்காரவே உட்காராத, நாசம். கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியாதுங்க. ஒரே விஷயத்த சொல்வா பாருங்க, காலையில சொல்ல ஆரம்பிப்பா, சாயந்தரம் வரைக்கும் அதே மேட்டர் ஓடும். எவ்வளவு தாங்க கேட்கறது? ஐய நிரூபித்து விட்டு ஏதாவது ஒரு, நான் எப்பவுமே சொல்லுவேன், திருமணமானவர்கள் விட்டுடுங்க. திருமணமாகாத பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்க இருக்கீங்களா, இந்த +2 அப்படி இப்படின்னு இருக்கிறல்ல, இலக்கை அடையும் வரைக்கும்
ரொம்பலாம் கான்சென்ட்ரேட் பண்ணாத அந்த மேட்டரில். இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், ஒரு சனியம் வரும், வந்தா போவாது, வாழ்க்கை முழுக்க கூட இருக்கும். நான் வரப்போகுதுல்ல, அதை தேடி ஏன் இப்பவே அலையிற? இருக்கிற வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அது பாட்டுக்கு வரது வந்து சேரும். இந்த டைம் அதுக்கு யூஸ் பண்ணாத. நான் பல நேரங்களில் சொல்றது உண்டு, உங்களுக்கு சுயமரியாதையை சுண்டி இழுப்பதற்காக சொல்கிறேன். நான் வணக்கம் தமிழகத்தில் சொன்னேன். வணக்கம்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? எனிபாடி? வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? கற்றுக் கொடுக்க தானே வந்திருக்கு. நன்றி, மரியாதை, மதிக்கிற மரியாதை இல்ல பாப்பா. வணக்கம் என்ன அர்த்தம் தெரியுமா? கற்றுக்கொள்கிறேன். ஐ லேர்ன் ஃப்ரம் யூ. இதுக்கு தான் இது. குழந்தை கிட்ட கூட வணக்கம் சொல்லலாம், அது கிட்ட கூட கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ இருக்கு. கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வணக்கம். தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். ஏன்னா எனக்கு அர்த்தம் புரியும். உங்களுக்கு தமிழ்தாய் வாழ்த்து அர்த்தம் புரியுமா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில். எத்தனை வருஷமா பாடுற? அர்த்தம் தெரியுமா? என்னைக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? நீலாம் அதிகாரியாய் எது நடந்தாலும் புரியணும். குழந்தைகளை புரிந்து கொண்டு வாங்க, எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள். என் குழந்தைகளை வாங்க, இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக அதிகாரிகளாக வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், சொல்லை புரிந்து கொள்ளுங்கள், சூழலை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள், மொழியை புரிந்து கொள்ளுங்கள். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. சீராறும் வதனம் என திகழ்வது பரத கண்டம். புரிதல்? அதே தானே பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ்பரத கண்டமதில். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நீ வாழ்க. புரிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம் பாடினாலும் ஒரு பையன் தான். நான் சொல்றேன், பல நேரம் சொல்லியிருக்கேன் சரவணன் சார். ஜனகன மன கன ஜனகன மனஹே ஜனகன மன ஜன மன. தப்பு தப்பா பாடுறான். ஏய் தப்பா பாடுற அப்படின்னா விட்டுருங்க மிஸ், மார்ச் மாசத்தோட ஸ்கூலை விட்டு நின்றுடுவேன். தெரில, தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம்? பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில். எல்லா வீடுகளிலும், இந்த உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறேன், எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். பல கேள்விகள் உண்டு எனக்கு. இந்த துணிச்சல் உண்டு, கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு. மரபு மாற்றங்களை பற்றிய பல சிந்தனைகள் எனக்கு உண்டு. பல கேள்விகளை நான் கேட்ட வண்ணம் இருக்கிறேன். இங்க பார், கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர்னா வெட்டுக்கிளி. அது என்ன பண்ணுச்சா? நான் தான் அது. சரி, நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் வெட்டுக்கிளி தான். கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா சொல்றேனப்பா? இங்க யாருக்கும் தெரியும் நீங்க இந்த கதை, கிராஸ் ஹாப்பர் கதை. சரியா சொல்றேனா? கிட்டார் வாசிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பிடவும் போய் இலைய சாப்பிடவும் கிட்டார் வாசிக்கும், போய் இலைய சாப்பிடுங்க, இப்படி கதை தான். ஒரு நாள் மழை வருது, அதால பறக்க முடியல, கிட்டார்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே இருக்கு, பசி. நேராக அந்த கிட்டாரோட கீழே இறங்கி வருது. அதுக்கு கீழே ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த எறும்பு கிட்ட சொல்லுது, நீ தான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்கல, எனக்கு ஏதாவது கொடுக்கலாம்ல, பசிக்குது. அந்த ஃப்ரெண்டு எறும்பு சொல்லிச்சா, பாரு, இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி வாசிட்டு இருக்கிறதுனால தான் உருப்படாம போற. எங்களை மாதிரி உழைச்சனா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன், நாளையிலேருந்து வேலைக்கு வரணும். வேலைக்கு வந்தா 10 அரிசி. சரி, உனக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரியான வெப்ப காலத்தில் இல்லைன்னா மழை காலத்தில் ஃப்ரீயா நம்ம உட்காந்து சாப்பிடலாம், சேர்த்து வச்சதை சாப்பிடலாம். சரி அப்படின்ட்டு கையில் வந்து அது கிட்டாரை வாங்கி முறிச்சு போட்டுருச்சு. இது லைனில் நிற்கிது, டெய்லி போகுது. கதை முடியுது. உழைத்து சாப்பிட
எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டான் வெள்ளக்காரன். நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வீன் சுல்தானா என் கதையை. நான் தான் கிராஸ் ஹாப்பர். நான் யோசிக்கிறேன், 10வது நாள் யோசிக்கிறேன். அவன் விட்டான், கதையை விட்டான். சில படங்கள் விஜயாலன் சார் அநியாயமா இருக்கும். கல்யாணம் பண்ணி குரூப் போட்டோவோட முடிப்பானுங்களா? வாழ்க்கை பிரச்சனையும் அப்புறமா தான் ஆரம்பிக்கும். அதை காட்ட மாட்டானே. நான் தான் அந்த கிராஸ் ஹாப்பர்ல போறேன், கியூல கட்டி போய்கிட்டே இருக்கிறேன். 10 அரிசி சம்பாதிக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு எண்ணம்பா, நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்? அப்போ நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும். நான் ஏன் கிராஸ் ஹாப்பரா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா, கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? பசிக்கா? சோறுக்கா? நோ. லைன்ல இருந்து வெளியில வர, மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை வரேன். நே வா, வேலைக்கு போலியா? மரியாதையா என் கிட்டாரை கொடு. எதுக்கு? நான் போறேன். வேலை வேணாம். சோறு வேணாடியோய், மரியாதையா என் கிட்டாரை கொடு. இனிமேல் சோறு பசின்னு வந்து செருப்புல அடி. வந்தாதானே? வரமாட்டேன். சாதாரண தவிர வரமாட்டேன். குடு. கிட்டார் வாங்கிட்டு மேல போய் உட்காந்துட்டேன். வாசிக்கிறேன். ஆன்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்கிறேன், பசிக்குது, போய் சாப்பிட்றேன். வாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன், நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. எறும்பை பார்க்குறேன். நேத்தெல்லாம் இங்கே தான் உழைச்சிட்டு இருந்தேன். வாசிக்கிறேன். ஆன்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்கிறேன், பசிக்குது, போய் சாப்பிட்றேன். வாசிக்கிட்டே கீழே பார்க்குறேன், நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. எறும்பை பார்க்குறேன். நேத்தெல்லாம் இங்கே தான் உழைச்சிட்டு இருந்தேன்ல, சா என்னடா வாழ்க்கை, 10 நாள் நாசமான வாழ்க்கையை வாழ்ந்துருக்குறோம் நாமளும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டேன். எறும்பு ஸ்லோவாக போகுது. என்னாச்சு, ஏன் இது ஸ்லோவாக போகுது தெரில அப்படின்ட்டு வாசிக்கிட்டே பார்க்குறேன். கீழே ஃபாஸ்ட்டாக போகுது. ஏதோ கண்டுபிடித்து விட்டேன். ஃபாஸ்ட்டாக வாசிக்கிறேன், ஃபாஸ்ட்டாக போகுது. வாசிக்கிறத நிறுத்துறேன், ஸ்லோவாக போகுது. நேராக கீழே இறங்கி வரேன். ஒரு எறும்பை கூப்பிடுறேன். நான் நல்லா வாசிக்கிறேண்ணா, சூப்பராக வாசிக்கிறேன், நீ தானா? அது நான் தான். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பே தெரில, வலியே தெரில, அவ்வளோ வேகமாக போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். நான் வாசிச்சா எவ்வளோ சம்பாதிக்கிறேன்? நான் 3 நாளாக உன் இசையை கேட்குறேன். ஒவ்வொரு நாளைக்கும் 10 தான் சம்பாதிப்பேன். உன் இசை கேட்டால் 15 சம்பாதிக்கிறேன். நிஜமாவா? ஆமாம். நான் உனக்காக வாசிக்கிறேன். இந்த 15லேருந்து ஒரு அரிசி எனக்கு தரியா? ஓ தாராளமா, அண்ணா அழகா வாசிக்கிறேன். நீ 20 சம்பாதி, ஆனால் எனக்கு 2 கொடு. 20 சம்பாதிச்சா உனக்கு 2, ஆனால் நீ அப்படி வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்லி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர். தன் இயல்புபடி இருக்கக்கூடிய எறும்பு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த கிராஸ் ஹாப்பர் 2000 ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளே. விருப்பமானதை செய்யுங்கள். எதை செய்தாலும் இஷ்டத்தோடு செய்யுங்க, விருப்பத்தோடு செய்யுங்க. விருப்பத்தோடு செய்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். நான் 2000 சொன்னேன், ஆக்சுவலா 20,000 அது. நான் பேசினால் என் குழந்தைகளே உங்களை போன்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அது என் பலம். என்னை போன்றவர்கள் பேசினால் தான் நீங்கள் உற்சாகப்படுவீர்கள் என்றால் அது உங்கள் பலவீனம். யார் பேசினாலும் யார் பேசாவிட்டாலும் என் இலக்கை நான் அடைவேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். எனக்கு வேலையே இல்லாமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் என் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விருப்பமானதை செய்யுங்க. எதை செய்தாலும் சொன்னாங்க இந்த 3 மாசம் மட்டும் கஷ்டப்பட்டுடு. எதுக்கு? அப்புறமா ஒரு 25-30 வருஷம் ஜாலியா இருக்கலாம். 25 வருஷம் 30 வருஷம் ஜாலியா இருக்க போறேன். அதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும்? இஷ்டப்பட்டு படிச்சுட்டு போறேன். இஷ்டப்படுறேன். இந்த வாய்ப்பு தானே என்னை அடுத்த லெவலுக்கு உயர்த்தது.
சாவு என்னைக்கு சாவுன்னு தெரியாது. அதை வச்சாம்பார் முதலீடா. அதானங்க எல்ஐசி, அதான பாலிசி. நீ எப்போ செத்து போவேன்னு உனக்கு தெரியாது, நீ அப்படி செத்து போயிட்டானா உன் பிள்ளைங்களை எல்லாம் யார் காப்பாத்துவான்னு சொல்லிட்டு சாவை வச்சாம் பாருங்க அவன் முதலீடா. ஒண்ணுமே விற்கிறது இல்லைங்க, லட்சமா பணம் வாங்கிக்கிறான், ஒரே ஒரு பேப்பர் மட்டும் கொடுக்குறான். ஆச்சரியப்பட்டு பாக்குறேன் நான். என்ன கேட்டா இந்த கிரௌட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை ஜெயிக்கிற புக்கு இன்னும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை. பயமுறுத்தவங்க, அது நான் உண்மையா சொல்றேன் பாருங்களேன். இந்த அச்சம் தாங்க, தேவையற்ற ஒரு அச்சம் இருக்குல்ல. ஏதாவது பாரு எப்படி எவ்வளோ இவ்வளவுமா, ஆனா 3 மாசத்துலயா. நான் ஒரு சத்தியமா சொல்றேங்க, ஒரு விஷயம் என்னன்னே தெரியாதுங்க எனக்கு. ரொம்ப ரகசியத்தை சொல்லவா, எல்ஐசின்னு ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அந்த நிறுவனம் எப்படி ஜெயிச்சது தெரியுமா? அதனுடைய முதலீடு எது தெரியுமா? சாவுங்க. இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவளை பார்த்திருக்கிய, ஒண்ணுமே படிக்கலப்பான்னு சொல்லும். பார்த்திருக்கியா? அது ஒண்ணுமே படிக்கல. அது நான் நம்பி இருக்கேன்ப்பா, ஒண்ணுமே படிக்காத இதுவே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. நம்ம உண்மையிலேயே ஒண்ணுமே படிக்கலையே, நம்ம பட்டோலி வீசி பறக்க போறோம்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆயிருக்கிறேன் நான். ஸ்டே அலர்ட் மை டியர் சில்ட்ரன், ஸ்டே அலர்ட். ஒன்று எக்ஸாமினேஷனுக்கு வெளியில வருது ஒன்று, அது என்னன்னு சொல்றதுன்னா ஒன்று வந்து கேட்குது, ஏய் 18வது கொஸ்டின்க்கு இதுதானே ஆன்சர் அப்படின்ச்சா. காரிடாரில் நின்றுக்கிட்டு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு, 18வது கொஸ்டின்க்கு இதுதானே ஆன்சர் அப்படின்ச்சா. பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, அந்த புளி முட்டை சொல்லுது 10 கொஸ்டின் தானே. அந்த சனியை திருப்பிய பார்க்கல கொஸ்டின் பேப்பரை, 10 கொஸ்டின் தானேங்குது, 11வது கொஸ்டின் பின்னால இருக்குது. தேவையில்லாத துணிச்சலை குறித்து நான் பேச இல்லை. உள்ளுக்குள் ஆழமாக நிறை குடமாக இருக்கின்றவர்கள் ஒரு அமைதியா இருப்பாங்க. ஆழமான ஆறு அமைதியா ஓடும், பார்த்திருக்கியா? கொப்பும் கொலையுமா ஓடுற ஆடு ஆறுக்கு கீழே ஃபுல்லா பாறை இருக்குன்னு அர்த்தம். பாறையே இல்லைன்னு வச்சுக்கோ, சைலண்டா ஓடும். கிராண்ட் கேனியன் போயிருந்தேன் நான், கலிபோர்னியால போன மாசம். 25,000 அடி ஆழம், சைலண்டா ஓடு, சைலண்டா இருப்பாங்க. அவங்களுடைய வெற்றி என்பது உன்னால் கணிக்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகுந்த அனுபவங்களையும் வாசிப்பு திறனையும் பெற்றிருப்பார்கள். மொழியை கையில் வைத்துக் கொள்ளுங்கள், எது சொன்னாலும் புரியணும். அதனால்தான் மொழி வல்லுநர்களை கூப்பிட்டு பேச வைக்கிறார்கள். ஜோக்கும் கவிதையும் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். கவிதை புரியலன்னு வச்சுக்கேன் அப்புறம் அப்படின்றுவ, ஜோக்கு புரியலன்னு வச்சுக்கோயேன் அது சோகமான ஒரு சூழலாயிடும். சொல்றவனுக்கு அவன் ரொம்ப கண்ணீர் வெடிச்சிட்டு உட்காந்துருப்பான், என்னடா இது இந்த ஜோக்குக்கு சிரிக்கலையே அப்படின்னு. கவிதைனா அப்படி புரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் என்றால் வார்த்தையினுடைய ஆழமான அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி. அவங்க தான் கை தட்டுறாங்க, இன்னும் கைத்தட்டல் வரல. ஏன் தெரியுமா? புரியல. You are not ready. இப்படிதான் வரும் கொஸ்டின் பேப்பர். நீ ரெடியா இல்லாத போது தான் வரும். இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லையே, இப்படிலாம் வரும்னு சொல்லவே இல்லையே, அதுக்கு பேர் தான் எக்ஸாம். அதுல நீ ஜெயிச்சு வந்தா அப்பதான் உனக்கு தலைமை பதவி, அப்பதான் உனக்கான பெயர், அப்பதான் உனக்கு புகழ், அப்பதான் உனக்கு பயணம், அப்பொழுதுதான் உனக்கு எல்லாம். தூண்டில் மீன், தூண்டில மாட்டிச்சு மீன், அதன் கண்களில் தூண்டிலை போட்டவன் பார்க்கிறான், நதி விடை பெற்று கொண்டு பின்னால போயிட்டே இருக்கு. இவன் அந்த மீனை எடுத்துக்கிட்டு இப்படி வந்துகிட்டே இருக்கான். இந்த காட்சியை எழுதுறாங்க ஒருத்தன். என்ன காட்சி இல்ல, இன்னொன்னு படிச்சு அசந்து போனேன் நான். இன்னொரு கவிதை படித்து அசந்து போனேன். மழையின் பின்னிரவில், காட்சிப்படுத்த, மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி சொல்லவா? சொல்ல இன்னொரு வாட்டி சொல்ற. மழையின் பின்னிரவில் ஜன்னல் கம்பிகளில் சிறிது ஓடி ஒத்திகை பார்க்கிறது ஒரு துளி நதி. இதான் போய் நதியா போகுது, அது ஒத்திகை பார்க்கதான் அப்படி வந்து. இது ஒரு காட்சி தான். சமீபத்தில் ஒரு கவிதை படித்து அசந்து போனேன் நான். அந்த மந்தையில் இருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை சரியாக கூட இருக்கலாம்.
என்ன வசீகரித்த ஒரு கவிதை இது. என்ன காரணம் தெரியுமா பிள்ளைகளா? உங்க மேல எனக்கு உயிர். என்ன காரணம் தெரியுமா? அந்த பிள்ளைங்க அங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு 20 வருஷம் உழைச்சிருப்பானுங்க. ஆனா நாம இங்க வந்து உட்கார்றதுக்கு 1000 வருஷம் உழைச்சிருக்கோம். சும்மா உட்காரல, சும்மா கிடைச்சதா இந்த சீட்டு? பெரிய பெரிய பாடு. உங்க மனசுல இன்னைக்கு ஒரு விஷயத்தை, இந்த துணிச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விதைச்சிட்டு போறேன். ஒரு விதை இந்த தாய் விதைத்து விட்டு போகிறேன். என் குழந்தை வயது உங்கள் எல்லோருக்கும் விதைச்சிட்டு போறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 21ஆம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி மிகுந்த ஒரு கவிதை இது. ஒரு பரிசம் கிடைக்கல, ஒரு புக்ல பார்த்த. காட்சிப்படுத்திக்கோ. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. என்ன தெரியுமா என் மனசுல பிடிச்சது? உனக்கு காட்சிக்கு தான் கை தட்டின. இப்ப நான் கருத்துக்கு சொல்றேன். நைட்ல தூங்க மாட்டேன் நீ. இப்ப நான் கருத்து சொன்னா நைட்ல தூங்க மாட்டேன். இங்க பார், இந்த உலகம் பெருங்கடல் தான். இந்த எக்ஸாம், இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த விஷயங்கள், இந்த வாழ்க்கை பெருங்கடல் தான். நான் மீன் குஞ்சுதான். என்னிடத்தில் இருப்பது சிறிய துடுப்பு தான். ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது அந்த பெருங்கடலை.